வணக்கம் மக்களே. நம்மளாம் எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான 3வது ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோல பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள அன்பு கேங் வந்து ரீயூனியன் ஆயிட்டாங்க. அன்பு கேங் ரீயூனியன் ஆனதுனால வீடு ஒரு மாதிரி பாசிட்டிவா இருக்கு. வீடு கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கனால எனக்கு கொஞ்சம் அப்படியே தூக்கம் சொக்குது. உங்களுக்கே தெரியல ப்ரோ, நல்ல ஒரு மெலடி சாங் போட்டா நமக்கு அப்படியே ஒரு தூக்கம் வரும்ல, அந்த மாதிரி வீட்டுக்குள்ள நல்ல பாசிட்டிவான வைப் இருக்கனால அந்த வைப் வந்து ஒரு மாதிரி என்ன அப்படின்னு சொல்லி தூங்க வைக்குது. பட் இருந்தாலும் நான் தூங்காம உட்கார்ந்து லைவ் பார்த்துட்டு இருக்கேன் காய்ஸ். எல்லாமே உங்களுக்காக தான், எல்லாமே உங்களுக்காக தான் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கேன். அந்த வகையில் இந்த 3வது ப்ரோமோல பார்த்தீங்கன்னா நம்ம கனி, சுபிக்ஷா, விக்ரம் 3 பேர் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி வீட்டுக்குள்ள வந்து கனி, சுபிக்ஷா 2 பேரும் பிராங்க் தான் பண்ணாங்க. அதை கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க. 2 பேருமே பிராங்க் தான் பண்ணாங்க. இப்ப நல்லபடியா பேசிட்டு ஒரு மாதிரி ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கனி, விக்ரம், சுபிக்ஷா 3 பேர் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது விக்ரம் வந்து என்ன சொல்றாருன்னா, போன வாரம் ஃபுல்லாவே வியானா ஒரு மாதிரி என்ன அடிச்சுட்டா, வியானா வந்து என்ன வந்து காலி பண்ணணும், என்ன ஹர்ட் பண்ணணும்னு சொல்லியே பண்ணா. எதுக்கு பண்ணானே தெரியல. வெளியே இருந்து பார்த்துட்டு வந்திருக்கா, ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்குன்னு சொல்றா. அப்படி இருக்கும்போது அவ உள்ள வந்து பேசுற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப தப்பா இருக்கு. அது எல்லாமே என்ன ஹர்ட் பண்ணுது. என்ன ஹர்ட் பண்ணணும்னு தெரிஞ்சே என்ன ஹர்ட் பண்ணிட்டு இருக்கா. எதுக்குன்னு எனக்கு தெரியல. நான் அந்த மாதிரி என்ன பண்ண எனக்கு சுத்தமா தெரியலன்னு சொல்லிட்டு நம்ம விக்ரம் உட்கார்ந்து புலம்பிட்டு இருக்காப்ல. அப்ப அந்த இடத்துல நம்ம கனி சொல்றது என்னன்னா, நீங்க திருப்பி பேசியிருக்க வேண்டியதுதானே, நீங்க திரும்ப ஏதாச்சும் கேட்டிருக்க வேண்டியதுதானே, நீங்க ஏன் சைலண்டா இருந்தீங்க, நீங்க வந்து ரொம்ப அமைதி ஆயிட்டீங்க, அந்த மாதிரி இருந்திருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கனி சொல்றாங்க. அதே பாயிண்ட் தான் வீட்டுக்குள்ள ஆதரையும் இப்ப உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. ஆனா இங்க பெரிய சிரிப்பான விஷயம் தெரியுமா, இந்த அன்பு கேங் வந்து ரீயூனியன் ஆனோன்னு 2 பேர் மட்டும் ஒரு மாதிரி ஒதுங்கி போயிட்டாங்க. யார் 2 பேர்னா வியானா, ரம்யா. இந்த 2 பேர் இந்த கேங்குள்ளே வர மாட்டேங்காங்க. என்னன்னு தெரியல. அந்த 2 பேர் ஏதோ எகிப்து மகாராணி மாதிரி ஒரு மாதிரி சைட்லயே உட்கார்ந்து இருக்காங்க. இந்த கூட்டத்துக்குள்ள வந்து பேசவே மாட்டேங்காங்க. ஏதோ அவங்க பயங்கரமான கண்டென்ட் கொடுத்து இந்த வீட்டுக்குள்ள மிகப்பெரிய கண்டென்ட் கிரியேட்டரா இருந்த மாதிரியும், அந்த கண்டென்ட் கிரியேட்டர் 2 பேரும் அன்ஃபேரா வெளியே தூக்குன மாதிரி ரொம்பவே டிராமா போட்டுட்டு இருக்காங்க. அப்ப அந்த வகையில கனி சொல்றது என்னன்னா, நீ சண்டை போட்டிருக்கணும், நீங்க கண்டிப்பா அந்த இடத்துல நீங்க அந்த இடத்துல கேட்டிருக்கணும், நீங்க ஏன் கேட்காம விட்டீங்கன்னு சொல்லிட்டு நம்ம கனி சொல்றாங்க. அதுக்கு தான் நம்ம விக்ரம் என்ன சொல்றாப்பலனா, நான் 90-95 நாள் கிட்ட இந்த வீட்டுக்குள்ள கடுமையான உழைப்பை போட்டிருக்கேன், என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பெஸ்ட்டை கொடுத்துருக்கேன். அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு வந்து அசால்ட்டா நீ எதுவுமே பண்ணல, நீ தான் அந்த உலகத்திலே ரொம்ப மோசமான ஒருத்தன், நீ வந்து ஒரு ஃப்ராட் அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வார்த்தைகளை சொல்லி ஒரு மாதிரி அந்த பொண்ணை டவுன் பண்ணுது. அப்ப அந்த இடத்துல எனக்கு அந்த பொண்ணுக்கு ஆப்போசிட்ல திருப்பி பேசவே தோணல. எனக்கு தெரியும் நான் உழைப்பை போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு, ஆனா எனக்கு திருப்பி பேச தோணலன்னு சொல்லிட்டு நம்ம விக்ரம் சொல்றாப்ல. அதுலதான் கடைசியா கனி என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் வேஸ்ட், விட்டுருங்க, ஒருத்து இல்ல, பேசுற அளவுக்கு ஒருத்தே கிடையாது, தட்டி விடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம கனி வந்து ஒரு மோட்டிவேஷனை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் விக்கல் வந்து ஒரு மாதிரி மோட்டிவ் ஆகுறாப்ல. இருந்தாலும் எனக்கும் அந்த விஷயம் தோணுச்சு ப்ரோ. இப்போ வியானா பொறுத்தவரைக்கும் மிஞ்சி போனா 2 டாபிக் அந்த பொண்ணு கையில வச்சிருக்குமா, அந்த 2 டாபிக்கை திருப்பி போட்டு அடிக்கிறதுக்கு விக்ரமுக்கு 10 நிமிஷம் ஆகாது. விக்ரமுக்கு அந்த அளவுக்கு ஒரு கேப்பபிள் இருக்கு. விக்ரம் ஈஸியா அடிச்சு போட்டுருவாப்ல. அப்படி இருக்குமா விக்ரம் அடிச்சிருந்திருக்கலாம். வியானா வந்து அவ்வளவு விஷயங்களை பேசும்போது, என்னமா பண்ண சொல்லுமா, வாமா உட்காருமா, நான் என்னமா முதுகுல குத்துனேன் சொல்லுமான்னு சொல்லிட்டு 4 கேள்வி கேட்டு உட்கார வச்சிருந்தா வியானா இந்த அளவுக்கு சீன் போட்டிருக்காது. வியானா ஒரு டம்மி பீஸ்ங்கிறது நமக்கே தெரியும். அது சரியான டம்மி பீஸ், ஓகேவா, அது ஒருத்துல தான், ஓகேவா. இப்ப கூட பாத்தீங்கன்னா லைவ்ல அதுக்கு கண்டென்ட்டே இல்லாம நம்ம தண்ணி பழத்து கூட உட்காந்து கண்டென்ட் பண்ணிட்டு இருக்கு. தண்ணி பழம் உட்காந்து கண்கள் இரண்டால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இது பண்ணிட்டு இருக்காப்ல. அதுக்கு நம்ம வியானா கம்பெனி கொடுத்துட்டு இருக்காங்க. பின்ன என்ன பண்ண, வியானா கிட்ட கண்டென்ட்டே கிடையாது. வியானாக்கு கண்டென்ட் கிரியேட் பண்ணவும் தெரியாது, ஒரு கண்டென்ட் மேய்க்கவும் தெரியாது. அப்படி இருக்கும்போது அது ஒரு டம்மி பீஸ் தான். அது இப்ப கடைசி கட்டமா தண்ணி பழத்து கூட உட்காந்து கண்டென்ட் பண்ணிட்டு இருக்கு. உண்மையா அது ஒருத்தர் அந்த பீஸ் தான். ஆனா விக்ரம் அந்த இடத்துல கேட்டிருக்கலாம் அப்படிங்கிறது எனக்கும் அந்த இடத்துல தோணுச்சு, ஓகேவா. அதுதான் கனியும் சொல்றாங்க. அதை தான் இப்ப லைவ்ல ஆதரையும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆதரை என்ன சொல்றாங்கன்னா, அவ அவ்வளவு பேசுறாள்ல, நீங்க ஒரு 4 பேர் இருக்கீங்க ஃபைனலிஸ்டா, உங்களை டவுன் பண்ற மாதிரி அந்த பொண்ணு பேசுது, நீங்க கேட்டிருக்கணும், என்ன நடந்துச்சு சொல்லு, நீ அவுட் சைட் நியூஸ் தான் எங்களை அடிக்கிற, என்ன நடந்துச்சு சொல்லு, வா உட்காருன்னு சொல்லி பிடிச்சி உட்கார வச்சிருந்தீங்கன்னா அது அவ்வளவு பெரிய விஷயமா மாறி இருக்காது. அது ஒரு அவ வந்து பேசிருக்கவே மாட்டா. சோ காணாம போயிருப்பா. நீங்க விட்டதுனாலதான் அவ இஷ்டத்துக்கு பேசிட்டா. நீங்க விட்டதுனால அவ இஷ்டத்துக்கு ஒரு மாதிரி பேசி விக்ரம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயத்த பண்ணிட்டா. நீங்க விட்டுருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆதரவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கும் இந்த பாயிண்ட் தோணுது ப்ரோ. மேபி எனக்கு தெரிஞ்சு பிடிச்சி உட்கார வச்சு பேசியிருந்தா வியானா பேசியிருக்காது. வியானா கிட்ட பாயிண்டே கிடையாது. ஏன்னா வியானா வீட்டுக்குள்ள வந்து விக்ரம டவுன் பண்ணது என்ன சொல்லி டவுன் பண்ணிச்சு, விக்ரம் நீங்க ஒரு ஃப்ராடு, நீங்க தான் இந்த உலகத்திலே மோசமான ஒரு நபரு, நீங்க வந்து இந்த கிரிட்டிசிசத்துல சீய கூட ஏத்துக்க மாட்டீங்க, அந்த மாதிரி ஒரு நபர்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வியானா வந்து டவுன் பண்ணி பேசியிருப்பா. அப்படி இருக்கும்போது விக்ரம் வந்து நான் என்ன பண்ண சொல்லுமான்னு சொல்லி கேட்டிருந்தா எனக்கு தெரிஞ்சு வியானாவால பேசியிருக்க முடியாது. எடுத்துக்காட்டுக்கு சேதனை கேட்டார்ல, சேதனை வந்து விக்ரம் வந்து உன்னை முதுகுல குத்திட்டாரு, விக்ரம் வந்து உன்னை வந்து ஒரு மாதிரி டவுன் பண்ணிட்டாரு, விக்ரமாலதான் உனக்கான வாழ்க்கை அழிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பேசுறலாமா, என்ன நடந்துச்சு சொல்லுமான்னு சொல்லி கேட்டப்போ அந்த பொண்ணு கிட்ட கண்டென்ட்டே இல்லை. அந்த பொண்ணு கையில் எடுத்த கண்டென்ட் என்ன கண்டென்ட் தெரியுமா சார்,
ஒரு டாஸ்க்ல வந்து நான் நடுவரா போக போனேன் சார். நடுவரா போகும்போது நான் வந்து நடுவரா போகக்கூடாதுன்னு சொல்லி போராட்டம் பண்ணாங்க சார். அந்த இடத்துல நான் தப்பே பண்ணல சார். நான் வந்து என்ன சொன்னேன்னா, நான் நடுவர் பண்ணும்போது என்னோட டீமுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு சொன்னேன் சார். அதுக்காக என்ன வந்து ஜட்ஜிங் போஸ்டிங் போடக்கூடாதுன்னு சொல்லி போராட்டம் பண்ணாரு சார். இது தப்பு தானே சார்ன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கண்டென்ட்டே இல்லாம கண்டதை வளருச்சு. நடுவர்னா என்ன? நடுநிலையா இருக்கிறதா நடுவர், ஓகேவா? அப்ப நடுநிலையா இருக்கிறத விட்டுட்டு நான் வந்து என்னோட டீமுக்கு சப்போர்ட் பண்ணுன்னு சொன்னதுனாலதான் ஆப்போசிட்ல இருந்த எல்லாருமே சேர்ந்து போராட்டம் பண்ணி உன்னை ஜட்ஜா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தூக்குனாங்க. அதை ஒரு கண்டென்ட்டா கொண்டு வந்து சாட்டர்டே சண்டேல பேசிட்டு இருக்க அந்த பொண்ணு, அதுக்கும் சேதன் அடிப்பட்டாப்ல. அப்ப அடுத்தவங்கிட்ட என்ன கண்டென்ட் இருக்கு சொல்லு, வேற என்ன வச்சிருக்க, வேற என்ன நடந்துச்சுன்னா சார் இல்ல சார் நிறைய இருக்கு சார், நிறைய இருக்கு. அவர் வந்து பிக் பாஸ் வந்து சொல்றத மதிக்கணும்னு சொல்லுவாரு, ஆனா அவர் மதிக்க மாட்டாரு. சரி மதிக்கல, என்ன மதிக்கல, அப்படி மதிக்கலனாலும் அது அவர் பண்ண தப்பு, அவருக்கான தப்பு. ஒன்னு அவர் என்ன பண்ணாரு சொல்லு அப்படின்னா, கண்டென்ட்டே இல்லை அந்த பொண்ணுகிட்ட. சாட்டர்டே சண்டே சரியான செருப்படி வாங்கிச்சு. அந்த சாட்டர்டே சண்டே எபிசோட், சாட்டர்டே நினைக்கிறேன் எபிசோட் முடிஞ்சோன்னு என்ன சொல்லிச்சு, என்கிட்ட கண்டென்ட் இருக்கு, நான் வெளியே போயிட்டு வச்சு செய்வேன் அப்படின்னு. அதுகிட்ட ஒரு ஆணையும் கிடையாது, அதுகிட்ட ஒரு ஆணும் கிடையாது. அது என்ன கண்டென்ட் கையில வச்சிருக்கு தெரியுமா? விக்ரமும் சுபிக்ஷாவும் என்ன முதுகுல குத்திட்டாங்க. என்ன பண்ணிருக்காங்க, நாமினேட் பண்ணாங்களாம். நாமினேட் பண்ணதான் மிகப்பெரிய துரோகம் மாதிரி பேசிட்டு இருக்கு ப்ரா. அப்படி பார்க்க போனா நீயே பலாயிரம் தடவை விக்ரம நாமினேட் பண்ணிருக்கேமா. வியானா வந்து பலாயிரம் தடவை விக்ரம பிடிச்சி நாமினேட் பண்ணிருக்கா. அப்படி இருக்கும்போது ஒரு தடவை சுபிக்ஷா எல்லாம் நாமினேட் பண்ணது பெரிய துரோகம் மாதிரி பேசிட்டு இருக்கு உட்காந்து. இப்ப வீட்டுக்குள்ள வந்து வீட்டுக்குள்ள சுபிக்ஷா பொண்ணு வந்திருக்கு. சுபிக்ஷா பொண்ணு கிட்ட வியானாவே பேசவே இல்லை. அது ஒரு மாதிரி சீன் போட்டு தனியா சுத்திட்டு இருக்கு ப்ரா. அப்ப இந்த பொண்ணுக்கு ஒரு அந்த பொண்ணு வந்து தன்னை வந்து ஒரு பீடை 2.0 மாதிரி நினைச்சுக்கிட்டு, அந்த பொண்ணு அப்படிதான் நினைச்சுக்கிட்டு, நான் வந்து ஒரு மாசு, நான் வந்து ஒரு கெத்தான ஒரு ஆள், என்கிட்ட கண்டென்ட் இருக்குடா, நான் தான் பிளேயர்ரான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தன்னைத்தானே ஒரு மாதிரி நினைச்சுக்கிட்டு சீன் போட்டுட்டு இருக்கு. இந்த வீட்டுக்குள்ள இருக்கும்போது எவ்வளவுக்குள்ள வியானாவும் சுபிக்ஷாவும் க்ளோஸா இருந்தாங்க. அப்படிங்கும்போது சுபிக்ஷா இப்ப அந்த வீட்டுக்குள்ள வந்தப்போ பேச்சுக்காச்சும் போய் பேசியிருக்கணும்ல, சரிம்மா என்னம்மா நல்லா இருக்கியாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கணும். பேசவே இல்லை. அது சும்மா சீன் போட்டு தண்ணி படுத்துட்டு உட்காந்துருக்கு. அதுதான் இப்ப லைவ்ல சுபிக்ஷா ஏதோ கேட்டுட்டு இருக்கா, என்ன சொல்லி கேட்கறான்னு தெரியல. ஏதோ ஒண்ணு அது வேஸ்ட் ப்ரோ. என்ன பொறுத்தவரைக்கும் வியானாங்கிறது ஒரு டம்மி பீஸ். அதை சும்மா தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்கன்னா என்ன சொல்லி கொண்டாடுறாங்கன்னா, அந்த பொண்ணுக்கு இருக்க தைரியம் உங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு, ஏண்டா வன்மத்தை கக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணுமாடா? வன்மத்தை தான் எல்லாரும் ஈஸியா கக்குவாங்களடா. வன்மத்தை கக்கனா வெளியே வந்து மிகப்பெரிய நெகட்டிவ் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். அதனால யாருமே வன்மத்தை கக்க மாட்டேங்காங்க. இந்த பொய்க்கோழி வன்மத்தை கக்கினாலும் பரவாயில்ல, நான் வந்து ஃப்ரேம்ல வரணும்னு சொல்லி பண்ணிச்சு. இப்போ கூட நம்ம விக்கல் சீக்கிரம் வீட்டுக்குள்ள சொன்னாப்ல, ஏதோ டாஸ்க் லெட்டர் படிக்கும் போது இதை நல்லா பண்ண நம்ம ப்ரொமோல வருவோம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லி லெட்டர் படிச்சிருந்திருக்கு. அப்ப புரியுதா உங்களுக்கு? அது பாருக்கான ஸ்ட்ராட்டஜி தான் கையில எடுத்துச்சு. பக்காவா பாருக்கான ஸ்ட்ராட்டஜியை கையில எடுத்துச்சு ப்ரோ. வீட்டுக்குள்ள போயிட்டு சண்டை போடணும், எல்லாத்துலயும் கத்தணும், வேனுக்குன்னு ஆப்போசிட் பண்ணணும். எல்லாருக்கும் ஆப்போசிட்ல நம்ம ஒரு கேமை போட்டா அவங்க நமக்கு ஆப்போசிட்ல திரும்பும் போது அது மூலமா நமக்கு ஒரு கண்டென்ட் கிடைக்கும், அது மூலமா நம்ம ப்ரொமோல வருவோம், அது மூலமா நம்ம எபிசோட்ல வருவோம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வெளியே வந்து பாருக்கான ஸ்ட்ராட்டஜியை பார்த்துட்டு வந்து வீட்டுக்குள்ள பண்ணிச்சு. ஓகேவா? அது கிளிக் ஆகல, அதை முடிச்சு விட்டாங்க. சாட்டர்டே சண்டே சேதனை முடிச்சு விட்டாப்ல. ஆல்ரெடி ஒன்னு இப்பதான் வெளியே அனுப்பியிருக்கு, நீ அதுக்குள்ள வீட்டுக்குள்ள உட்காந்து சீன் போடுறேன்னு சொல்லிட்டு சேதனை முடிச்சு விட்டாப்ல. அது இப்போ என்ன பண்ணேன்னு தெரியாம கண்டென்ட் இல்லாம இப்படி உட்கார்ந்துருக்கு. ஏன்னா அது கையில இருக்கிறது அவுட் சைட் நியூஸ் மட்டும் தான், அதை தாண்டி அதுகிட்ட வேற எதுவுமே இருக்காது. ஓகேவா? வெளியே இப்படி ஒன்று நடந்துச்சு, வெளியே அப்படி ஒன்று பார்த்தேன், வெளியே இப்படி ஒன்று பார்த்தேன்னு சொல்லி சீன் போடுறதுக்கு மட்டும் தான் அது கையில கண்டென்ட் இருக்கு. இப்போ அதையும் பிக் பாஸ் முடிச்சு விட்டாப்ல, வெளியே உள்ள நியூஸ்ன்னு சொல்லி எதையும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இப்போ வீட்டுக்குள்ள வந்தவங்க கூட ரொம்ப தெளிவா ஒரு பாயிண்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நேத்து பிரஜனும் சொன்னாரு, நேத்து அமித்தும் சொன்னாப்ல, நேத்து கலையரசனும் சொன்னாப்ல, சேம் இன்னைக்கும் வீட்டுக்குள்ள வந்த கனியும் அதே பாயிண்ட சொல்றாங்க, சுபிக்ஷாவும் சொல்றாங்க, ஆதிரியம் சொல்றாங்க. என்னன்னா, ஃபன் பண்ணுவோம், இருக்க போற 3 நாள் ஃபன் பண்ணுவோம், எந்த ஒரு அவுட் சைட் நியூஸையும் பேச வேண்டாம், எந்த ஒரு நெகட்டிவும் பேச வேண்டாம், ஃபன் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை சொல்லிட்டே இருக்காங்க. அப்ப டீம் வந்து ரொம்ப தெளிவா சொல்லி அனுப்புறாங்க, ஃபன் பண்ணுங்க, கடைசி நாட்கள் நெகட்டிவா கொடுக்காதீங்க, ஷோக்கு டிஆர்பி கூட தேவையில்ல, நீங்க சும்மா விட்டுருங்க, ஜாலியா இருங்க, எல்லாரும் சேர்ந்து ஃபன் பண்ணுங்க, கூட்டமா ஃபன் பண்ணுங்க, 4 நாள் தான் இருக்க போறீங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. அது ஓப்பனா தெரியுது, அது அவங்க பேசுற விதத்துல ஓப்பனா தெரியுது. ஸோ பார்க்கலாம் என்ன மாதிரி கொண்டு போறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா சத்தியமா சொல்றேன் ப்ரோ, வியானா ஒருத்து கிடையாது ப்ரோ. அது ஒரு சும்மா ஒரு டம்மி பீஸ் ப்ரோ. விக்ரம் நினைச்சிருந்தா புடிச்சு போட்டு 4 கேள்வி கேட்டிருந்தா அது பக்குன்னு வான்கோழி மாதிரி தவிச்சிருக்கும். விக்ரம் தப்பு பண்ணிட்டாப்ல, என்ன பொறுத்தவரைக்கும் விக்ரம் தப்பு பண்ணிட்டாப்ல. பட் இப்போ மட்டும் என்ன, அது பெரிய ஃபேம் எடுத்துட்டு வெளியே போகுது, சாணி அடி வாங்கிட்டு தான் வெளியே போகுது. அதுக்கு தேவை சாணி அடி தான். அதுக்கு சாணி அடி வாங்கியாச்சும் வெளியே நம்மள ஒரு 4 பேர் பேசணும்னு சொல்லி தான் ஆசைப்பட்டுச்சு. அப்போ அது நடந்துட்டு, இப்போ அது நடந்துட்டு, அவ்வளவுதான். இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த